குரு பகவான் சரியாக 11:08 மணிக்கு துலாம் ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காருங்க. இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் நாம் குரு பயிற்சி விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மே 26ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு குரு பகவான் மே 26ஆம் தேதியான இன்று பகல் 11:08 மணிக்கு இப்படி பயிற்சி ஆகியிருக்காரு. இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக பெரும் மாற்றம் கிடைக்கும். மேலும் ஜாக்பாட் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையால் இன்னும் என்னெல்லாம் இருக்க போகுது, எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் விரிவான ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்பட்டு இந்த கோவிலில் இப்படி சிறப்பான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அதனால தான் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி தோஷத்தை தீர்த்து வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரியாக சொல்லிடுவாங்க. அதை நீக்கக்கூடிய வழிகளையும் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்லதொரு நிகழ்வுகளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாகவே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இந்த பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த குரு பயிற்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெயரக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தை அள்ள போகக்கூடிய ஒரு சில ராசிக்காரர்களையும் சொல்லி இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம நிறைய பார்க்கலாம். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் நீட்டாமங்கலம் அருகில் குரு பகவானுக்கு உரிய கோவில் தாங்க ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இங்கு தான் குரு பயிற்சி விழா ரொம்ப விமர்சையாக நடைபெற்றிருக்கு. குறிப்பாக காலை 10 மணி அளவில் குரு பகவானுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், திரவியம், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடந்திருக்கு. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய 28ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 8 நாட்கள் லட்சார்ச்சனை விழா நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த குரு பயிற்சி விழாவை ஒட்டி தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் ஆலங்குடிக்கு வருகை தருவாங்க. இது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். மேலும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சி நாள் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் குறிப்பாக வாரத்தில் வரக்கூடிய வியாழன்கிழமை நாட்கள் தோறும் ஏராளமான பக்தர்கள் ஆலங்குடியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்கிறாங்க. மாசி மாதம் 3வது வியாழன்கிழமை மகா குரு வாரமாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் நம்ம போய் குரு பகவானை வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக இந்த 26ஆம் தேதி பார்த்தோம், அதாவது 11:08 மணிக்கு மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். இது நிறைய பேர் கவனித்து இந்த நாளில் போய் வழிபாடு செய்யக்கூடியதை பார்த்துருக்கோம். இனிமே குரு பகவான் உடைய இந்த ஒரு பயிற்சியால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அவங்க போட இந்த மாதிரி முக்கியமான வீடியோக்கள்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சனி பயிற்சி நடந்து முடிந்திருக்கு.
குறிப்பாக சில நாட்கள்லேயே, அதாவது மார்ச் 11ஆம் தேதி வக்கரமாக சஞ்சாரித்து வரக்கூடிய குரு பகவான் வக்கர பயிற்சி முடிந்து நேராக செல்லவிருக்கிறார் அப்படின்னு. இதற்கு அடுத்ததாக 3 மாதங்களுக்கு பிறகு ஜூன் மாதம் மற்றொரு குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் குரு பயிற்சி சில மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மொத்தமாக 3 முறை குரு பயிற்சி நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதாவது ஜனவரி 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11ஆம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரமாக கடகராசியில் இருந்து பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்து வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறாரு. மார்ச் 11ஆம் தேதி வக்ர குரு பயிற்சி நிறைவடையுது. அதே போல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை மிதுன ராசியில் நேராக குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்படி ஒரு ராசியில் இருந்து அடுத்தடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய கிரகம் அதிசாரமாக பயிற்சி ஆகும். அப்படிங்கிற வகையில் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆவார். 2027ஆம் ஆண்டு ஜனவரி வரை அதிசாரமாகவே சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம். குரு அதிசார பயிற்சி 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒவ்வொரு ராசியிலுமே குரு பகவான் எந்த ஆண்டு மாறி சஞ்சாரம் செய்தால் பெரும்பாலான ராசிகளுக்கு ஓரளவு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவான் சாதகமான நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட குருவினுடைய பார்வையில் பலமாகக்கூடிய இடங்களில் நற்பலன்களை பெறுவாங்க. முக்கியமாக மிதுன ராசியில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஜூன் மாதத்தில் கடகத்துக்கு செல்லும்போது பெரும்பாலானவங்களுக்கு நல்ல பலன்களையே தரும். மீண்டும் ஆண்டினுடைய இறுதியில் அதிசார குரு பயிற்சி நடப்பதால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பயிற்சி 12 ராசிகளுமே குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய யோக பலன்களை சாதகமான பலன்களை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. சரி, இந்த குரு பயிற்சியால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்களில் ஒன்று இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி. அதில் முக்கியமாக இப்படி இடப்பெயர்ச்சி ஆகிறதால என்னென்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்கன்னு பார்க்கும்போது, மேஷ ராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவாங்க. உடன் இருப்பவருடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த மேன்மைகள் கைகூடி மகிழ்வு கிடைக்கும். இல்லத்தில் சீரான போக்கு நிகழ்வும். அதே போல் சுபகாரிய தடைகள் நீங்கும். பண வரவு சேமிக்க பழகுவது உங்களுக்கு நல்லது. பண வரவு வருது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வீண் பண்ணக்கூடாது. அதே போல் வரவுக்கு ஏற்ப செலவு வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாரிசுகளால் பெருமை சேரும். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நேரடி கவனம் முக்கியமாக தேவைப்படுது. ராகவேந்திரர் வழிபாடு வாழ்வை ரம்மியமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் மிதுன ராசி உழைப்பினால் உயர்வுகளை பெறக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்கு. அதாவது அலுவலகத்தில் தளராத உழைப்பினால் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. உடனிருப்பவர்கள் யார் இருந்தாலும் வீண் உரசல் வேண்டாம். பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் உங்களுக்கு அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. இல்லத்தில் நிம்மதி இடம் பிடிக்கும். கடினமான வார்த்தைகளால் அதை விரட்டிவிட வேண்டாம். ஆடை ஆபரணம் பொருள் கண்டிப்பாக சேரும். வீடு மனை சார்ந்த பத்திரங்களை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. பழைய கடன்களை நேரடியாக சென்று பைசல் செய்வது நல்லது. செய்யக்கூடிய வர்த்தகத்தில் வளர்ச்சி ஏற்படும். இரவு பயணத்தை இயன்றவரை தவிர்க்கிறது நல்லது. கண்கள் முதுகு அலர்ஜி உபாதைகள் இவையெல்லாம் கூட வர்றதுக்கான நேரமாக இருக்கலாம். மகாலட்சுமி வழிபாடு இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு உயர்வுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரும். அதே போல் பொறுப்புகளை திட்டமிட்டு நேரடி கவனத்தோடு செய்வது ரொம்ப நல்லது. மேலிடத்தால் பாராட்டப்படுவீங்க. புதிய பணி தேடுறவங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். குடும்பத்தில் குழப்ப சூழ்நிலை மறையும். வாழ்க்கை துணையோடு அந்யோன்யம் உருவாகும். வாரிசுகள் விஷயத்தில் வீண் கண்டிப்பு இப்போது உங்களுக்கு அதிகமாக வேண்டாம். உறவுகளிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும். இரவில் அதிக நேரம் விழித்திருக்க வேண்டாம். கழுத்து மூட்டு பல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க.
அனுமனுடைய வழிபாடு இப்போ உங்களுக்கு மிகவும் ஆனந்தத்தை சேர்க்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இதுபோல் அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் பணியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடன் இருப்பவர்களுடைய உரசல் தவிர்க்கிறது மிக நல்லது. அதாவது யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றம் வரலாம். உங்கள் இல்லத்தில் இனிமை பிடிக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நல்லதாக நடக்கும். உங்களுடைய வாக்கில் இனிமை இருந்தால் அது நிலைக்கும். உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும். சுப நிகழ்ச்சிகளில் முன்னின்று நீங்கள் நடத்துவீங்க. அசையும் மற்றும் அசையா சொத்து கண்டிப்பாக சேரும். இங்கே செய்யக்கூடிய தொழிலில் சேதாரம் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கும். அயல்நாட்டு வர்த்தகத்தில் நேரடி கவனம் முக்கியம். அரசு துறையில் இருப்போருக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும். வயிறு, பல், சளி தொல்லை உபாதைகள் வரலாம். பிள்ளையார் வழிபாடு வாழ்வை பிரகாசிக்க செய்யும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் குரு பகவான் பற்றி, குரு பெயர்ச்சி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.